ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டர்டே ட்ராமாவோட ஃபோர்த் எபிசோட் பார்த்துலாமா? ஸ்டார்டிங் சீன்லயே இந்த வீரு கேள்வின் பேசுனது எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அப்ப இந்த கூன் இருக்கான்ல, அவனை தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்க இந்த கேள்வினுமே, என்ன இப்படி கடத்திட்டு வந்துட்டு இருக்கியே, போலீஸ் கிட்ட நான் சொல்லவா அப்படின்ட்டு அவனுமே சொல்ல, நீ வேணா சொல்லிட்டு இரு, வாடா அப்படின்ட்டு உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. வீருமே கூனை பார்த்துட்டு நீ என்னடா இங்கேன்னு கேட்க, ஆமா நீ என்னடா இங்கேன்ட்டு கூனு கேட்டுட்டு, என்னடா உன்னை சங்கிலியெல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்காங்க, உன் நிலைமை என்னோட மோசமா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை நான் கேட்கணும், நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வியுமே, "நீங்க 2 பேரும் பேங்காக்ல ஒண்ணா தானே இருந்தீங்க?" அப்படின்னு கேட்க, வீரெல்லாம் திரும்பவும் சுத்தி சுத்தி இதே இடத்துல வந்து நிக்கிறானான்ட்டு திரும்பிக்கிறானா, அதுக்கு அந்த கூனுமே, "நாங்களா? அப்படிலாம் இல்லையே!" அப்படின்ட்டு ஆக்டிங் பண்ண, "என்ன வீர், நீ அந்த பக்கம் திரும்புனத பார்த்தா நீங்க 2 பேரும் அப்படித்தானே இருந்தீங்க?" அப்படின்ட்டு ஒரு மாரி சைக்கோ மாதிரி கேட்க, "டேய் சொல்றா கூன், நீ தானே என்னோட வீர மயக்குனன்னு சொல்ல." அந்த கூனுமே, "வீர் எதா இருந்தாலும் உண்மைய சொல்லிடு. நானா உன்ன மயக்குனேன்? நீ தானடா என்கிட்ட வந்து பேசுன. தயவு செஞ்சு இந்த சைக்கோ கிட்ட சொல்லேன்டா." அப்படின்னு அவனுமே கதற, அவன் சொன்ன மாதிரியே இந்த கேள்வியின் சைக்கோவும் கூன போட்டு அமுக்கிக்கிட்டு, "இப்ப சொல்லு வீர், இவன நான் கொன்னுடவா? அப்படியே என்னோட ஷேர் எல்லாம் உன்கிட்ட குடுத்துடவா? என் லவ்வ நீ ஏத்துக்கிறியா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வீரெல்லாம் ஒரு மாரி நக்கலா சிரிச்சுட்டு, "என்ன பத்தி நீ கவலைப்படுறியா? நாங்க 2 பேரும் என்ன பண்ண உனக்கு என்ன? ச்சே! நீ இந்த மாதிரி ஆளுன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கூன், ஏற்கனவே உன்கிட்ட இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ட நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ 2 பேரும் ஒரே மாரி தான் எனக்கு இருக்கீங்க. 2 பேரும் பார்த்தா நாய் சண்டை போடுற மாரி இருக்குன்ட்டு" நக்கலா திரும்பவும் சிரிக்க, அதுக்கு கூனெல்லாம், "நீ எப்படி என்ன சொல்லலாம்?" அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அவன் கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னவனே கேள்வின்லா, "அச்சீ வெளிய போ! நீ இனிமேல் எனக்கு தேவையில்ல" அப்படின்ட்டு அடிச்சு தொரத்திடுறான். அப்படியே திரும்பவும் கட் பண்ணி அந்த 1 இயர்க்குள்ள என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. வீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வீருக்கு கால் பண்ணி, "எங்க பாட்டி ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஸோ நான் மலேசியா கிளம்புறேன். என்னோட பாஸ்போர்ட் என்ன ஒரு ரூம்ல இருக்கா?" அப்படின்ட்டு தேட, "இருக்கலாம்டா" அப்படின்னு அவனுமே சொல்லியிருப்பானா. ஸோ ரூம் ஃபுல்லா பாஸ்போர்ட்ட தேடிட்டு இருக்கானா, அப்ப கேள்வின் வீருக்காக ஒரு கிஃப்ட் மாரி குடுத்துருப்பா. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாரி. அது தெரியாம கைப்பட்டு கீழ விழுந்துருச்சா, அத சரி பண்ண முடியாதான்ட்டு எடுத்து பார்த்தா, உள்ள இருந்து லைட் எரியுது. என்னடா லைட்டுன்னு செக் பண்ணி பார்த்தா, ஃபுல்லா ரெக்கார்டிங் வீடியோ டிவைஸ் வச்சிருக்கான். அப்படியே வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணா, கிட்டத்தட்ட 4, 5 வீடியோ ரெக்கார்டிங் அப்படியே வச்சிருக்கானா, அத எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி நியூஸ்ல போயிட்டுருக்கு. இந்த கிங் குரூப்ல இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் கெய்னு, அவர் மணி மோசடி பண்ணது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் நெறையா பொண்ணுங்க கூட இருந்தது வந்து வீடியோவா வெளிய வந்திருக்குது. ஒரு கல்யாணம் ஆயிட்டு எப்படி இவருனால இருக்க முடியும் அப்படின்னு நியூஸ்ல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களா, அப்படியே கட் பண்ணி கெய்னையும், கெயின் அப்பாவையும் காட்டுறாங்க. அவங்களோட மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ப்ராஜெக்ட் பண்ண வேணாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ராஜெக்ட் லோ பிரைஸ்க்கு வித்திருக்காரு இந்த கெயின் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா புடிச்சு கெய்ன திட்டிட்டு இருக்காங்க. "ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியாதா? தயவு செஞ்சு இங்கேருந்து போயிர்றா" அப்படின்னு திட்டிட்டு இருக்க, அப்படியே போன எபிசோட்ல ஒரு அம்மாவ காட்டுனாங்க ஹோம்ன்ட்டு. அவங்களுக்கு கால் பண்ணி, "எங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" சொல்ல, "நீங்க ஃபர்ஸ்ட்டு நியூஸ பாருங்கன்னு" சொல்ல, அப்பதான் நியூஸ் எடுத்து பார்க்குறான். இந்த கெயின பத்தி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்களா, இவ திரும்பவுமே அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, "இதெல்லாம் உண்மை இல்ல. யாரோ கட்டுக்கதை. எங்க கிங்ஸ் குரூப்ப வந்து யாரோ கெடுக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த அம்மா ஃபோன வச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் கிங்ஸ் குரூப்போட மத்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபைனலா கெல்வின் தான் கிங் குரூப்போட சிஇஓ அப்படின்னு சொல்லி சைன் போட்டு குடுத்துடுறாங்க. பணத்த விட கெல்வின் கிட்ட அதிகமா இருக்கா. ஸோ அதிக ஷேர் ஹோல்டர்ஸ இவன் பணம் குடுத்து வாங்கிட்டான். ஸோ இவன் வந்து கிங்ஸ் குரூப்புக்கு இப்ப சிஇஓ மாறிட்டான். அப்படியே அந்த டாக்குமெண்ட்ட தூக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வர, "உன்ன யார்டா உள்ள வர சொன்னது? திறந்த ஆஃபீஸ்க்குள்ள நீ பாட்டுக்கு உள்ள நுழையவே" அப்படின்னு கேட்க, "உங்கள தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபீஸ்க்குள்ள விடக்கூடாது" அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்ட காட்டுறான். அதுல கிங்ஸ் குரூப்போட சிஇஓ அப்படின்னு எழுதியிருக்கா. அதிக ஷேர் ஹோல்டர் இவன் வாங்குனதுனால பேர மாத்திட்டாங்களா. அத பார்த்துட்டு இவரு அப்படியே வெறுப்பாக, "இப்ப தெரியுதா உங்களோட பெரிய பையன் தான் முக்கியம்ன்ட்டு. அவன வந்து பெருசா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன கூட எடுக்காம" அப்படின்ட்டு இவன் சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவுமே, "அப்பன்னா நீ தான் உங்க அண்ணன ட்ரிக் பண்ணியிருக்க அந்த கான்ட்ராக்ட்ட சைன் பண்ண சொல்லி. நீ இந்த மாதிரி ஆள நான் நெனச்சு கூட பார்க்கலடா. ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நீங்க எப்படியோ அந்த மாரி தானே நானும் இருப்பேன்ப்பா. நீங்க ஒண்ணு பண்ணீங்க, அதுக்கு பதில் நான் ஒண்ணு பண்ணிட்டேன். எப்படி உங்க மகன்றத நான் நிரூபிச்சுட்டேன்ல" அப்படின்ட்டு கேள்வினுமே சொல்ல, "உன்னெல்லாம் விடமாட்டேன்டான்ட்டு" அப்படியே காலர பிடிக்க, டக்குன்ட்டு அவன் அப்பாவ தள்ளி விட்டுட்டு, "உனக்கெல்லாம் வயசாயிடுச்சு. இந்த கம்பெனி என் கையில குடுத்துட்டு, நீ பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இன்னமேலு இந்த கம்பெனி என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும்னு" சொல்ல, திரும்பவும் அவர் கத்திட்டு இருக்காரு. "போயா" அப்படின்ற மாரி விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் என்ன நியூஸ்லலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கிங்ஸ் குரூப்ல பழைய சிஇஓ வந்து பதவி விலகிட்டாங்க. புது சிஇஓ அவங்களோட 2வது பையன் கேல்வின் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறத, நம்ம வீரோட ஃப்ரெண்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கானா, அப்ப வீருமே சமைக்கிறதுக்காக நெறைய பொருள வாங்கிட்டு வரானா, அப்ப அந்த ஃப்ரெண்டுமே கேட்குறான், "நீ எப்பதான் இந்த கிங்ஸ் குரூப்புக்குள்ள இன்வால்வ் ஆகுறத நிறுத்த போற?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "நான் எதுக்கு நிறுத்தணும்? கேல்வினுக்கு அந்த கம்பெனி வந்துருச்சு. ஸோ அது மூலமா நெறைய ப்ராஜெக்ட் நம்ம விபிஜி குரூப்புக்கும் சேரும் இல்லையா? ஸோ அத நான் கன்டின்யூ தான் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, நீ ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏதோ மலேசியா போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, போகலையான்னு?" கேட்க, "என் பாஸ்போர்ட்ட காணோம். அதனால ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டேன்னு" சொல்ல, "சரி புதுசா ஒண்ணு வாங்கு. கிளம்பி போயேன்டா" அப்படின்னு சொல்ல,
அதுக்கு இவனுமே, போகணும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீனும் கேள்வினும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில கேள்வின் வந்து உன்ன லவ் பண்ணலன்னு உனக்கு தெரிய வந்தா, உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்?" அப்படின்னு கேட்க, "நீ ஏன்டா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? அவன் என்னோட லவ்வர். கண்டிப்பா அந்த மாரி அவன்லாம் செய்யவே மாட்டான். என்னதான் எங்க 2 பேருக்கும் லவ்வா இருந்தாலும், நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானா. நீ பெரிய ஜெலஸ்லாம் ஆகாத." அப்படின்ட்டு வீர் சொல்ல, "அது சரி, என்ன இவ்ளோ திங்ஸ கொண்டு வந்திருக்க? யாருக்கு இவ்ளோ சமைக்க போறன்னு?" கேட்க, கேள்வினுக்கு தான் அந்த கிங்ஸ் குரூப் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ அவனுக்காக நான் செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்ல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அதுக்கு வீருமே, "என்னடா ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்குது. வேணும்னா மலேசியா போறது கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. அப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு கூட கிளம்பலாம்லன்னு" சொல்ல, "இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிட்டானா, அதில போகும்போது வேற, "உன்ன நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. யாரையும் டக்குன்னு நம்பிடாத." அப்படின்ற ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு போறானா, வீருமே, "இவனுக்கு என்னாச்சு? ஒரு மாரி குழப்பமா பேசிட்டு போறானே." அப்படின்ட்டு இவன பார்த்துட்டு இருக்கானா, அப்படியே கேள்வினுக்கு மெசேஜும் பண்றான். "உனக்காக தான் நானு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செலிப்ரேட் பண்றதுக்காக." அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புறானா, அப்படியே இந்த பக்கம் கேள்வின காட்டுறாங்க. அவனுக்கு வந்து யாரோ நியூ அப்படின்ற புது ஆள் வந்து வீடியோ கால்ல பண்ணி, "கிங்ஸ் குரூப்போட சிஇஓவா ஆயிட்டீங்க. கங்ராச்சுலேஷன். அந்த பக்கம் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? கரெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்கு. எதா இருந்தாலும் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, அப்படியே வீரோட ஃப்ரெண்ட் உள்ள நுழையறான். அவன் வந்ததுமே இவன் டக்குன்ட்டு வீடியோ கால கட் பண்ணிடுறான். அவன் வந்ததுமே, "நியூன்றது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "நீ என்ன கேட்காம கொள்ளாம உள்ள நீ பாட்டுக்கு நுழைஞ்சிட்டு இருக்க. இதான் உன்னோட மேனர்ஸான்னு?" கேட்க, ஒரு வீடியோவ எடுத்து காட்டுறான். அந்த நியூ இப்ப வீடியோ கால் பண்ணியிருந்தார் இல்லையா? அவனும் இவனும் உட்காந்து பேசின ஒரு வீடியோ இருக்குதா? அத பார்த்தவுனே கேள்வினுக்குலாம் டக்குன்னு ஷாக் ஆகுது. உடனே மொபைல புடுங்க போறானா, உடனே அந்த ஃப்ரெண்டுமே தராம, "என்ன அவன்கிட்ட இருந்து எல்லா ஃபைல்ஸும் வாங்கிட்டியா? என்ன நீ பின்னாடி வேல பார்த்துட்டு இருக்க? அன்னைக்கு நான் பார்த்தேன். நீனும் அவனும் உட்காந்து டீல் பேசிட்டு இருந்தத. அதனால தான் இது ஒரு ப்ரூஃபா இருக்கட்டுமேன்ட்டு இத நான் வீடியோ எடுத்து வச்சேன். அது மட்டும் இல்லாம வீரோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அவனோட வீட்ட சுத்தி எத்தன கேமரா நீ வச்சிருக்க? எதேர்ச்சியா நான் வீட்ல போய் தேடும்போது அத்தன கேமராவும் எடுத்து பார்த்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, அவனோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உள்ள நுழைஞ்சு அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவன் எதுல எமோஷனலா இருப்பான்ட்டு நீ பார்த்து பார்த்து அவன்கிட்ட நடிச்சு, அவன்கிட்ட நீ எமோஷனல வாங்கி நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. அவன்கிட்ட இருந்து நீ காசு புடுங்கணும்னு நினைச்சியா? இல்லன்னா அவனோட ஒட்டுமொத்த அந்த விபிஜி குரூப்பையும் நீ வாங்கணும்னு நினைச்சியா?" அப்படின்ட்டு இவன் என்னலாம் ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணானோ எல்லாமே அந்த ரெக்கார்ட்ல இருந்திருக்கா. இந்த ஃப்ரெண்டுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இந்த நியூன்றவன் அங்கிள் வாட்டோட கீழ வேலை பார்க்குறவன். இப்ப இந்த விபிஜி குரூப்போட எல்லா சீக்ரெட் ட்ரேடையும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ புதுசா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்? அவனுக்காக நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? அவன் கூட நீ கூட்டு சேர்த்து இந்த விபிஜி குரூப்பையே நீ என்ன தகர்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதனால வீருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்ட்டு இவனுமே கேட்க, அதுக்கு ஒரு மாரி நக்கலா, தெரியுமே" அப்படின்ட்டு கேள்வின்மே சொல்ல, டக்குன்ட்டு காலர புடிச்சு, "என்னடா பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்க? வீர லவ் பண்ற மாரி பண்ணி, இந்த மாரி கோல்மாலா பண்ணிட்டு இருக்கியே! நீ ஏன்டா இந்த குடும்பத்துக்குள்ள வந்த? நீ என்னதான் பண்ண நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே இருக்க, இவன் அசால்ட்டா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு, "இது ஜஸ்ட் பிசினஸ்டா. பிசினஸ்க்குள்ள லவ் எல்லாம், பெர்சனல்லாம் கொண்டு வரக்கூடாது. அப்படித்தான் நடக்கும். என்னதான் நடந்தாலும் வீர் மேல வச்சிருக்கக்கூடிய லவ் வந்து பொய்யானது இல்ல." அப்படின்னு சொல்ல, மண்ணாங்கட்டி. "உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நீ கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்த." அப்படின்னு சொல்ல, "ஆமா. வாழ்க்கை வாழ்றதுக்கு பிசினஸ் தான்டா முக்கியம்." அப்படின்ட்டு கேள்வியுமே திரும்பவும் நக்கலா தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். "நீ லவ்வ வச்சு அவன்கிட்ட விளையாண்டுட்டல. இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிய வந்தா உன்ன லவ் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியான்னு?" கேட்க, "என்னோட லவ் ட்ரூவான லவ். கண்டிப்பா அவன லவ் பண்ணுவான்." அப்படின்னு கேள்வின்னு பண்ணுவான், பண்ணுவான். நீ பண்ணியிருக்கிறது அவனுக்கு பெரிய துரோகம். இந்த விஷயம் தெரிஞ்சியும் அவன்கிட்ட நான் ஏன் தெரியுமா சொல்லாம இருந்தேன்? அவன் வருத்தப்படுவானே தான். ஆனா நீ இன்னமும் எதுவும் அவன்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்க பாத்தியா? இப்ப நான் போய் அவன்கிட்ட சொல்லப் போறேன்." அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப, கேள்வின் வீர வந்து ஏமாத்துனது ஒரு சைடு இருந்தாலுமே, அவன் மேல ஒரு உண்மையானதா லவ் வச்சிருந்தானா. ஸோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வீர் தன்னை விட்டு போகக்கூடாதுன்ட்டு அந்த ஃப்ரெண்ட போயிட்டு இருந்தானா, டக்குன்ட்டு ஒரு சிலைய எடுத்து அவன் மண்டையில போட, அவன் அப்படியே அந்த ஃப்ரெண்டுமே மயக்கம் போட்டு கீழ விழுகுறானா. இந்த பக்கம் வீருமே ஆசை ஆசையா கேள்வினுக்காக சூப்பரா சமைச்சு வச்சுட்டு, "உனக்காக தான் வெயிட்டிங் டார்லிங்." அப்படின்ட்டு கேள்வினுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறான் வீரு. அன்னைக்கு நைட்டு கேள்வினுமே ஒரு மாரி பதட்டமா தான் வரான் வீரு வீட்டுக்கும். ஒருவேளை அவன் ஃப்ரெண்ட் இந்த மாரி ஆயிட்டான்றது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு வந்தா, ஃபுல்லா மெழுகுபர்த்தி ஏத்தி அப்படியே செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் இந்த வீருமே. வந்ததுமே, "கிங்ஸ் குரூப் உனக்கு கிடைச்சது. கங்ராச்சுலேஷன். உனக்காக நானே சமைச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "என்னது நீ சமைச்சியா?" அப்படின்ட்டு சாப்பிட்டெல்லாம் பார்த்துட்டு, நல்லா இருக்கு." அப்படின்ட்டு ஒரு மாரி பதட்டத்திலேயே உட்காந்துட்டு இருக்கானா, வீர், "நீ இல்லன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாரி திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டே இருக்க? நீ நெனச்ச மாதிரி உன்னோட விஷயம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிட்டோம் இல்லையா? என்ன உங்க வீட்ல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நீ நெனைக்கிறியா? வேணா உனக்காக நான் ஒரு புது வீடு வாங்கவா? நம்ம 2 பேரும் அங்க போய் தங்கலாமா?" அப்படின்னு வீர் கேட்க, "என்னது? நாம 2 பேரும் ஒரே வீட்ல தங்குறதா? காலம் ஃபுல்லாவா?" அப்படின்ட்டு கேள்வின் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கு வீருமே, "ஆமா, இனிமேல் நம்ம ஃபேமிலியா வாழலாம்." அப்படின்ட்டு இவன் ப்ராமிஸ் பண்றான். 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நாம இனிமேல் சேர்ந்து வாழுவோம் அப்படின்ட்டு. அப்படியே வீருமே, "உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டா சொல்லு. நாம ஒரு ட்ரிப் போலாம்." அப்படின்ட்டு கேள்வின ஒரு கிஸ் பண்றான்.
அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இந்த கேள்வினுமே அவசர அவசரமா எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கானா, "என்னடா இத்தனை மணிக்குன்னு?" கேட்க, "எனக்கு வேற வேலை இருக்குது. உனக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன். எந்திரிச்சு சாப்பிடு வீர்" அப்படின்னு சொல்ல, இவன் சிஇஓ ஆனாலும் ஆனா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றான்டா அப்படின்ட்டு இவன் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அப்படியே வீருக்கு ஒரு கால் வருது. "நீங்க ஆர்டர் பண்ண விஷயம் டெலிவரி ஆயிடுச்சு" அப்படின்ட்டு. பார்த்தா கேள்வினுக்கும் வீருக்கும் ஒரே மாதிரி கப்ப ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அத எடுத்து வச்சு பக்கத்து இவங்களோட கப்பிள்ஸ் ஃபோட்டோவையும் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க. அப்ப வெளிய ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே கட் பண்ணி இந்த கேள்வின்னு பேசிட்டு இருந்தால நியூ அப்படின்றவன் அவன் சொன்ன மாதிரியே டபிள்யூ குரூப் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கானா, அதுக்கு கான்ட்ராக்ட் போடுறதுக்காக கிங்ஸ் குரூப்லேருந்து கேள்வினுமே அவன்காக சைன் போடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்கானா. அதாவது 2 கம்பெனி ஒண்ணு சேர்க்குறாங்க. அதுல வந்து பெரிய ஷேர் ஹோல்டர் வந்து இவன் தான். அப்ப இந்த நியூன்றவனுமே, "நீங்க சொன்ன மாரி விபிஜி குரூப்போட சீக்ரெட் எல்லாமே உங்களுக்கு சொன்னேன். நானும் தைரியமா வெளிய வந்து டபிள்யூ குரூப்பா ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் பண்ணி ஸ்மூத்தா போகும் நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சைன் போட போறாங்களா. அந்த நேரம் பார்த்து கேள்வினுக்குமே வீர் நம்பர்லேருந்து ஃபோன் வருதா. இவனுமே, "கொஞ்ச நேரம் இருங்க, நான் வெளிய போய் பேசிட்டு வந்துடுறேன். அர்ஜென்ட் காலுன்ட்டு" வெளிய போய் பேசினா, அந்த பக்கம் இருந்து இன்னொருத்தன் வேற யாரோ பேசிட்டு இருக்கான். ஏதோ கடத்தல் கும்பல் போல இருக்கு. வீர கொண்டு வந்து கட்டி போட்டுருக்கானா. இவனுமே இந்த பக்கம் பதறா, "யார்றா நீ?" அப்படின்னு கேட்க, "உன்னோட குட்டிமான நாங்க ஒண்ணும் பண்ணல. இந்த வீடியோ கால் வேணா பாரு" அப்படின்னு காட்ட இவ பயங்கரமா பதறா. "உனக்கு என்னடா வேணும்னு?" கேட்க, "நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சேன்னா உன்னோட குட்டிமான நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். அந்த கிங் குரூப்ல இருந்து சிஇஓ பதவியில இருந்து வெளிய வா. அப்படியே 5 மில்லியன் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்தீன்னா உன்னோட வீர நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். உனக்கு 6 மணி நேரம் தான் டைம் குடுக்குறோம். சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பக்கம் கேள்வினுமே, "நீ கேட்கிற பணத்தை நான் வேணா குடுக்குறேன். ஆனா இந்த சிஇஓ பதவியில இருந்து என்னால விலக முடியாதுன்ட்டு டீல் பேசிட்டு இருக்கானா." அந்த பக்கம் இருந்து அவனுக்கு கோவம் வந்துருச்சு. "நீ என்னடா டீல் பேசிட்டு இருக்க? உன்னோட லவ்வர நான் புடிச்சு வச்சிருக்கேன்டா. நான் சொல்றத நீ செய்யல அப்படின்னா, உன் கண்ணு முன்னாடி என்ன நடக்குது பாருன்ட்டு" அங்க இருக்கக்கூடிய அடியாளைலாம் வச்சு அடி அடின்னு அடிக்க வைக்கிறானா. எல்லாம் இந்த பக்கம் வீடியோ கால்ல கேள்வினுமே பார்த்து பயங்கரமா பதறி, "சரி ஓகே, நீ சொல்ற விஷயத்த நான் செய்யறேன். அவன ஒண்ணும் பண்ணிடாத" அப்படின்ட்டு கேள்வின் இந்த பக்கம் சொல்ல, அவனுமே "சரி சீக்கிரம் வா" அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணிடுறான். அப்படியே இந்த பக்கம் கேள்வினோட அந்த அசிஸ்டன்ட் வந்து உள்ள எல்லாருமே சைன் போடுறதுக்காக உங்களுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து சைன் போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல, இவன் கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சுட்டு அந்த ரூம்குள்ள போறான். இவன் சைன் போட்டானா இல்லையான்றது நம்மளுக்கு எதுவும் காட்டல. இவன் குடுத்தது 6 மணி நேரம் தான். 5 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இந்த பயபுல வரலையே! என்ன இவன் ஏமாத்துறானா? அப்படின்ட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணுன்ட்டு கையில இருக்கக்கூடிய கயிற அப்படியே அந்த செவுத்துல தேய்ச்சிட்டு இருக்கானா வீருமே. திரும்ப அவங்க வந்ததுமே அமைதியாயிடுறான். அப்ப அந்த மொட்டை பாஸ் வந்து சொல்றான், "என்னப்பா இன்னும் உன் பாய் ஃப்ரெண்ட் வரவே இல்ல. அவ்வளோதானா உங்க லெவல்லாம்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "அவன நான் நம்புறேன். கண்டிப்பா அவன் என்ன வந்து காப்பாத்துவான்" அப்படின்ட்டு உறுதியா வீருமே சொல்லிட்டு இருக்க. "அப்படியா? உன் லவ்வரு பண்ண வேலைய பாருன்ட்டு" வீடியோ காட்டுறானா. அதாவது வீர் வந்து வீட்ல இருக்கும்போது சுத்தி சுத்தி கேமரா இருந்துச்சு இல்லையா? அந்த வீடியோலாம் ஃபுல்லா காட்டிட்டு இருக்கான். "இது மட்டும் இல்ல தங்கமே, இங்க பாரு" அப்படின்ட்டு நியூ கூட உட்காந்து கேள்வின் பேசியிருப்பான் இல்லையா? அந்த மீட்டிங் எடுத்து காட்டுறான். இருந்தாலுமே வீர் நம்பவே இல்ல. இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல, அதுக்கு அந்த மொட்டை பாசுமே, "அடப்பாவி! நீ அவ்ளோ நம்புறியா அவன? இந்த பாரு, இந்த ப்ரூஃபையும் பாரு" அப்படின்ட்டு அவன் ஒரு தடவ புலம்பியிருப்பான் இல்லையா? அது அந்த புலம்பல எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு மாரி ஆக்டிங் பண்ணிட்டு அங்க போய் படுத்து அதெல்லாம் ஆக்ஷன் பண்ணியிருப்பானா? பாரு உன் பாய் ஃப்ரெண்டோட ஆக்டிங். என்ன ஆக்டிங்? பேசாம சிஇஓ பதவியில இருந்து போயிட்டு ஏதாவது ஒரு ஹீரோவா ஆயிடலாம். அவ்ளோ சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இந்த மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருக்க, இருந்தாலுமே வீர் நம்பவே இல்ல. "அட அடிய போடுங்கடா, அப்பவாது இவன் திருந்துவானா பார்க்கலான்ட்டு" சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அவனுங்கெல்லாம் அடிக்கிறது கூட இவனுக்கு பெருசா தெரியல. கேள்வி நம்மள ஏமாத்திட்டானா? ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணது எல்லாமே அப்பன்னா பொய்யா? அவன் என்ன உண்மையா லவ் பண்ணலையான்ட்டு அத நெனச்சு அழுதுட்டு இருக்கான். அப்படியே மயக்கத்துல கண்ண விழிச்சு எந்திரிச்சா, பக்கத்துல அவங்க அப்பா தான் இருக்காரு. "தம்பி எந்திரிச்சிட்டியா? இப்போ ஓகேவா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. "நான் எத்தன நாளா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்ட்டு" வீரு கேட்க, "நீ 3 நாளா இங்க இருக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. முக்கியமான ஷேர் ஹோல்டர் போல இருக்கு. இவருமே அட்டெண்ட் பண்ணாம இருக்க, இவனுமே, "அவரு எதுக்கு உங்களுக்கு கால் பண்றாரு? என்னப்பா ஆச்சுன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. கம்பெனில ஒரு சின்ன விஷயம். அத நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, "எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. என்னப்பா ஆச்சு நம்ம கம்பெனிக்கு?" அப்படின்னு கேட்க, அப்பதான் அவர் சொல்றாரு, "இந்த கேள்வி நல்ல பையன்லப்பா. அவன் உனக்காக போலீஸ்க்கு கால் மட்டும் தான் பண்ணியிருக்கான். அவன் டபிள்யூ குரூப் கூட கான்ட்ராக்ட் வச்சிருக்கான். நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்டையுமே அவன் திருடியிருக்கான்ட்டு" கேள்வின் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்க. அந்த மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ அதெல்லாமே உண்மைதானான்ட்டு இவனுக்கு தோணுதா? "அப்பா சாரி, இது எல்லாமே என்னால தானே" அப்படின்ட்டு இவனுமே சாரி கேட்க, அதுக்கு இவருமே, "நீ சின்ன பையன் தானப்பா, உனக்கு என்ன தெரியும்? சரி போனது போகட்டும். நீ ரெஸ்ட் எடு. அப்புறமா மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம்" அப்படின்னு இவர் சொல்ல, "அது நம்ம கம்பெனிப்பா. நான் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுப்பா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா" அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இவர் போனதுக்கப்புறம் கேள்வினுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? அவன் நம்மள எவ்வளோ ஏமாத்திருக்கான்ட்டு அத நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கானா. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிய வந்து ரெக்கவர் ஆகுறதுக்காக தான் அந்த நானா வீடு இருந்ததுல, வில்லேஜ்ல ஒரு ஹோட்டல் மாரி, அந்த வீட்ல போய் தங்கியிருப்பான் போல இருக்குது.
அங்க இருக்கும்போது கூட ஃபுல்லா கேள்வினோட ஞாபகம் தான். அப்படியே கட் பண்ணி திரும்பவும் பிரசன்ட்ன்றத காட்டுறாங்க. "ஏய் இந்த லிடின் பொண்ணுமே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்க. இந்த நானா பொண்ணுமே சூப்பரா சமைச்சு வந்து வைக்கிறாளா? டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஏன் ஆறி போயிருக்கு?" அப்படின்னு கேட்க, "நான் ஃபர்ஸ்ட்டே சமைச்சு வச்சுட்டேன்னு" சொல்ல, "சரி முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு?" கேட்க, "உங்களோட ஆஃபீஸ் ரூம்ல உங்க நாய் வந்துருச்சா? ஸோ அத தொரத்துறதுல எனக்கு கரெக்ட்டா போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு ஆறி போச்சுன்னு சொன்னீங்களே, நான் வேணா சுட வச்சு குடுக்குறேன் அப்படின்ட்டு கையோட பிடிக்க, "இல்ல, இல்ல வேணாம், வேணாம். இந்த தடவ நான் வேணா விட்டுர்றேன். அடுத்த தடவ வேணா கரெக்ட்டா பண்ணு" அப்படின்னு சொல்லிர்றா. எனக்கு குக் பண்றது மட்டும் இல்ல, நெறையா விஷயங்கள் எனக்கு ஆர்வம். அது மட்டும் இல்லாம நான் அத செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல, "அப்படி என்னம்மா உனக்கு வேற எதுல ஆர்வம் சொல்லு" அப்படின்ட்டு லெனினுமே கேட்க, "நான் வண்டி ஓட்டுவேன், ஹெவியான பொருட்கள தூக்குவேன், சூப்பரா வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன், காட்டுக்குள்ள போனா எப்படி என்னால சர்வை பண்ணணும்னு தெரிவேன், அது மட்டும் இல்லாம செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணவும் தெரிவேன்" அப்படின்னு சொல்ல, "காட்டுக்குள்ள நீ ஏன் போகணும்? அங்க போய் எப்படி நீ சர்வை பண்ணுவேன்னு" சொல்ல, அதுக்கு நானா பொண்ணுவுமே, "அது என்ன நீங்க சாதாரண விஷயம் நெனச்சிட்டீங்களா?" அப்படின்ட்டு அங்க ஸ்க்ரீனுக்கு கட்டியிருக்கக்கூடிய அந்த ஒரு கயிறு எடுத்து கையில ஃபுல்லா கட்டி விட்டுட்டு, "இப்படி வந்து கயிறு கட்டியிருந்தா கையில இப்படி இப்படி ஆட்டுனா வந்துடும்" அப்படின்ட்டு கைய தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காளா, அந்த மாரி அவ பக்கத்துல வந்து நானா லெனின் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க, அவளுக்கு அப்படியே டிஃபரண்ட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கா. அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ட் ஆகுற மாரி காட்டுறாங்க. ஓ! இதுல ஜிஎல் வேற இருக்க போய், இந்த நானா பொண்ணுமே, "இவ என்ன நம்மள இப்படி பார்க்குறா?" அப்படின்ட்டு டக்குன்னு கயிற கழட்டிட்டாரா. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க கயிறு கட்டின இடத்துல ரெட் கலர் ஆயிடுச்சு. நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இவளுமே பரவால்ல இருக்கட்டும்னு சொல்றா. "நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இந்த வீட்ல உங்கள தவிர மிச்சம் யாருமே இல்லையே. எல்லாரும் எங்க போனாங்கன்னு?" கேட்க, "இது என்னோட வீடு. அண்ணனும், அப்பாவும் வேற வேற வீட்ல இருக்காங்க. எங்க அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்ல, "அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டனே, அவர் எங்க?" அப்படின்னு கேட்க, "அந்த பொறுக்கி நாய பத்தி பேசாத" அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் இவங்க 2 பேர் காட்டுறாங்க. "உனக்கு என்னதான் வேணும் வீர்?" அப்படின்னு கேள்வின்னு கேட்க, "உனக்கு என்னதான வேணும்? எவ்வளோ நாளா தான் இப்படி என்ன கட்டி போட்டிருப்பேன்னு" சொல்ல, அதுக்கு கேள்வினுமே, "விபிஜி குரூப்ப இப்ப யாருனாலயும் காப்பாத்த முடியாது. என்ன நீ நம்பி தான் ஆகணும். எனக்கு வேண்டியதெல்லாம் நாம 2 பேர் சேர்ந்து ஆகணும். நீ என் கூட வந்துட்டனா, கிங்ஸ் குரூப்ல பாதி உனக்கு குடுக்குறேன். என் லவ்வ நீ ஏத்துக்கோ. வேற வழியே இல்ல. நீ என்ன நம்பி தான் ஆகணும்னு" சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் கேள்வினோட கைய தட்டி விட்டுட்டு, "இந்த கூனோட கான்ட்ராக்ட்ட நீ தானே கேன்சல் பண்ண வச்ச. இன்னமும் உன்ன நான் நம்பணும்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வினுமே, "என்ன நீ தப்பா நெனைக்காத. உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு" சொல்ல, வீரெல்லாம், "எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரியான்னு" சொல்ல, கேள்வின்னா அப்படியே சந்தோஷமா கிளம்பி போறான். "எத்தன நாள் தான் இப்படி கட்டி போட்டுருக்க? என்னால டிவி பார்க்க கூட பக்கத்து ரூமுக்கு போக முடியல. ப்ளீஸ் என்ன கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி கால்ல இருக்கக்கூடிய இந்த சங்கிலிய கழட்டி விடேன்னு" சொல்ல, அதுக்கு கேள்வியுமே, "என்ன விட்டு நீ போகணும்னு நெனைக்கிறியா? தப்பிச்சு ஓடணும்னு நெனைக்கிறியான்னு" சொல்ல, "இல்ல நான் தப்பிச்சு ஓடி என்ன பண்ண போறேன்? நீ தான் உன்ன ட்ரஸ்ட் பண்ண சொன்னையா இல்லையா? ஸோ இந்த செயின நீ கழட்டி விடுன்னு" சொல்ல, அவன் தலையில வந்து அடிபட்டுருக்கும். அதான் அந்த கேங்கு கூட்டிட்டு போய் அடிச்சிருப்பானுங்க இல்லையா? ஸோ அத பார்க்க ரொம்ப பாவமா இருக்குதா, "சரி ஓகே. கண்டிப்பா நான் கழட்டி விடுறேன். ஆனா நீ போகுற இடத்துக்கு எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் வருவா. சரியா?" அப்படின்னு கேட்க வீருக்குள்ள ஒரு மாரி எரிச்சல் ஆயிடுது. என்ன நம்பி தனியா விட மாட்டேங்கிறான். இவன் கிட்ட இருந்து எப்பிட்றா தப்பிக்கிறது அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கானா, அப்படியே அன்னைக்கு நைட்டு திரும்பவும் கால்லருந்து எதுவுமே கழட்டல. 2 பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. வீர் சுத்தமாவே படத்த பார்க்கவே இல்லையா. அப்படியே உர்ருனே உட்காந்துட்டே இருக்க, கேள்வியுமே, "ஏன் இப்படி உட்காந்துருக்கன்னு?" கேட்க, படம் ரொம்ப போரா இருக்குன்ட்டு" வீர் சொல்ல, "அப்பன்னா நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டா வேற வேல பார்க்கலாமான்ட்டு பட்டன கழட்ட போக, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல" அப்படின்னு வீர் சொல்ல, "சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு" கேட்க, "எனக்கு வெளிய போய் ஷாப்பிங் பண்ணணும். எங்க அப்பா, அம்மாவ இப்ப நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றேனா, "சரி நாளைக்கு கண்டிப்பா போ. ஆனா நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நீ ஒண்ணு செய்யணும்" அப்படின்னு சொல்ல, இவனுமே "என்ன?" அப்படின்னு கேட்க, "நீ வெளியலாம் உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட லவ்வ நீ அக்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு" திரும்பவும் பட்டன கழட்ட போக, "எனக்கு தூக்கம் வருது" அப்படின்ட்டு தூங்கிடுறான் அந்த படத்த கூட பார்க்காம. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் கேள்வியுமே, "நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன். எனக்கு குட் பை கிஸ் குடு" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "நான் சொன்னத நீ மறந்துறாத" அப்படின்ட்டு வீருமே சொல்றானா, இருந்தாலுமே இவன் திரும்ப வந்து நான் எதையும் மறக்கலன்ட்டு டக்குன்ட்டு வீர் விலகிர்றான். கேள்வியுமே சரிடா அப்படின்ட்டு கிளம்ப போக, "எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்" அப்படின்றது மட்டும் வீர் சொல்றான். கேள்வினுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் தான். பரவால்ல கொஞ்சம் டைம் வேணும்னாவது கேட்குறானேன்ட்டு அவன் அசிஸ்டன்ட் கால் பண்ணி வீர வந்து பிக்கப் பண்ணிக்கோன்ட்டு கால்ல இருக்கிற செயின கழட்டி விட்டுடுறான். வீருக்கெல்லாம் அப்பாடி எப்படியோ நம்மள வெளிய விடுறான்டா. இந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்தியே ஆகணுன்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட வெளிய போறானா, அவனோட வேர் ஹவுஸுக்கு தான் போறான். இவனுமே கேட்குறான், "எங்க சார் வந்திருக்கீங்க? ஏதோ உங்க பேரண்ட்ஸ தான் பார்க்க போறீங்கன்ட்டு கேல்வின் சார் சொன்னாரேன்னு" சொல்ல, "இதுவும் என்னோட வீடு தான். வா" அப்படின்ட்டு உள்ள கூட்டிட்டு போயி, "எனக்கு இப்ப ஒரு மாரி இருக்குது. நான் சரக்கு அடிக்கணும்னு நெனைக்கிறேன். நீ எனக்கு கூட கொஞ்சம் கம்பெனி தருவியான்னு?" கேட்க, "இல்ல சார் உங்கள திரும்பவும் நானு கூட்டிட்டு போகணும். டிரைவிங் பண்ணணும்ல வேணான்னு" சொல்ல, "நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எனக்காக செஞ்சேன் ஒரு ஃப்ரெண்டாக" அப்படின்னு கேட்க, அவனுமே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இந்த வீரன்னா ஒரு 7, 8 கிளாஸ ஊத்தி ஊத்தி குடுக்க, அவனுமே குடிச்சுட்டு அப்படியே மட்டையாயிறானா, அப்படியே இங்கேயே கிடக்கட்டும். இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணுன்ட்டு வெளிய வந்தா, கரெக்ட்டா நிக்கிறான் அந்த கேள்வின். "எங்க எங்க எஸ்கேப் ஆக பார்க்குற?" அப்படின்னு கேட்க, "நீ என்ன என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க? நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணவே இல்லல?" அப்படின்னு கேட்குறான்.
வீருமே அதுக்கு கேள்வியுமே உங்க அப்பா அம்மா பார்க்க தானே நீ வந்தேன்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம என்ன தவிர இங்க யாருமே உள்ள வந்ததில்லன்னு சொன்னியே. அவனை மட்டும் எப்படி நீ உள்ள விட்ட? நான் இப்போ உள்ள போகணும் அப்படின்னு சொல்ல, உனக்கெல்லாம் அங்க இடம் இல்ல அப்படின்ட்டு வீர் சொல்றானா, டக்குன்ட்டு வீரோட கழுத்த அந்த கேள்வின் பிடிச்சுக்கிட்டு, இன்னொரு ஆள நீ எதுக்கு உள்ள விட்ட? என்ன தவிர யாருமே உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னல. நீ ஷாப்பிங் பண்றதுக்கும் உங்க பேரண்ட்ஸ பார்க்கறதுக்காக தான் நீ வெளிய வந்த. உன்ன நம்பி நான் வெளிய விட்டேன்ல. இப்ப நான் உள்ள போகணுன்ட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போக ஆசைப்படுறானா, அதுக்கு வீருமே உன்ன நான் விடமாட்டேன்டா அப்படின்ட்டு தடுக்கிறான். அப்பனா வா நம்ம வீட்டுக்கு போலான்ட்டு தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கால்ல சங்கிலிய கட்ட, என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கே நீ என்ன சைக்கோவான்ட்டு வீர் கேட்க, அதுக்கு கேள்வினுமே போகும்போது நான் என்ன சொல்லிட்டு போனேன்? வந்ததும் என்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீ சொன்னல. அதனால தான் நான் விட்டேன்னு சொல்ல, நீ ஒன்னும் பெரிய ஆளுலாம் இல்ல. நான் எல்லார் மாரியும் தான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன். என் கூட நெறைய பசங்க பழகியிருக்காங்க. அந்த 10ஓட 11 தான் நீ. நீ நார்மலான மேனு தான். உன்ன நான் நன்னா லவ் பண்றேன்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? அப்படின்ட்டு வீருமே வெறுப்பேத்துற மாரி கேள்வின பேச, கேள்வினுக்குலாம் அப்படியே ஆத்திரம் வந்துருச்சு. அவன அந்த பெஞ்சிலே தள்ளி போட்டு அப்படியே செட்யூஸ் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்க, வீருக்குலாம் இது சுத்தமா பிடிக்கல. அப்படியே கண்ல தண்ணி வரதோட எதுவுமே பண்ண முடியாம படுத்துருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. போக போக பயங்கர ட்விஸ்ட்டோட போயிட்டே இருக்குது. இந்த கேள்வி என்னமோ வில்லன் மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்ட்டு. வழக்கமோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.